Hi friends, this video is sponsored by SPO School of Business Organization Private Limited. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் பார்க்கலாம். முருங்கைக்கீரை, தேங்காய், சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கிடுங்க. வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போடுங்க. இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ கீரையை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் பூச்சிலாம் இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு போட்டு வதக்கணும். முருங்கைக்கீரை லேசாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்குனிங்கன்னா சத்து எல்லாம் போயிடும். நல்ல இரும்பு சத்து, கால்சியம் எல்லாம் உள்ளது. வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இனி கீரைக்கு வேண்டிய உப்பு நிறைய போடாமல் லேசாக போட்டால் போதும். வீடியோக்கு வேண்டி மஞ்சத்தூள் போடுறேன், இல்லைன்னா கீரைக்கு மஞ்சத்தூள் போட மாட்டேன். கீரை வேகிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கணும். மூடி வச்சு வேகட்டும். கீரை வெந்துருச்சு. தேங்காய், சீரகம், பூண்டு எல்லாம் மசாலா போட்டு அரைச்சி போட்டுடலாம். இந்த மசாலைக்கு ஸ்மெல்லு போன உடனேயும் அப்படியே இறக்கிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.